சரவணன் ரொம்ப பயத்தில் அப்படியேவும் கத்துறாரு. இங்கே பாருங்க, நான் அப்போவே சொன்னேன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. எனக்கு நடந்த அதே சூழ்நிலை அங்கே குமரவேலுக்கும் நடந்துரும்னு சொல்கிறேன்ல. ஏன் மாமா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு திடீர்னு கோவமாகறாரு. திடீர்னு பழனிவேலை பிடிச்சி தள்ளி விடுறாரு. உடனே பழனிவேலை தள்ளி விட்ட உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? அவனை பிடிச்சி ஏன்டா தள்ளி விடுற? இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிற உரிமை அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டில் உள்ளவங்களோட உரிமைடா. அதை இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற. உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு சத்தம் போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்க கேட்க சரவணனுக்கு பயங்கரமான கோபம் வருது. ஆமாப்பா, ஆமாம், எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. பயங்கரமாக பைத்தியம் பிடிச்சிருக்குப்பா. ஏன்னா என் கல்யாண வாழ்க்கையில் நான் ஏமாந்து நின்று பார்த்தீங்களா, அந்த ஒரு நிலைமை இவனுக்கும் எனக்கு எதிரியாகவே இருந்தாலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. தப்பாப்பா, நான் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சரவணன் அழுதுகிட்டு நிற்கிறாரு. உடனே பாண்டியன் அந்த மாதிரி வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளே இழுத்துக்கிட்டு வராரு. உள்ளே இழுத்துக்கிட்டு வந்த உடனே இங்கே கதிரும் செந்திலும் பார்த்துட்டு, அப்பா என்னாச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் ஏண்டா இப்படி இருக்கிறான்? சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறான். கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு பிடிவாதமாக நிற்கிறான். இது என்ன நம்ம வீட்டு கல்யாணமா? நம்ம நடத்தலாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அவங்க வீட்டு கல்யாணம். அவங்க பத்திரிக்கை அடித்து ஊரே கொடுத்ததுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு இவன் எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சரிங்கப்பா, அண்ணனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சத்தம் போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல அண்ணன்டா, கூட்டிகிட்டு போய் புத்தியை சொல்லுங்கடா. அப்பனாச்சும் அவனுக்கு அறிவு வருதான்னு பார்க்கலாம். நம்ம கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்ன பேச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போகிறாரு. உடனே சரவணனை சமாதானப்படுத்தி செந்தில் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ணே, நீ வானே, உள்ளே போயிட்டு நம்ம அப்புறமா என்ன பேசணும்னு அப்புறமா பேசிக்கலாம். இப்போ வானே உள்ள அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாரு. உள்ளே போயிட்டு, அண்ணே, இது ஒன்றும் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நம்ம எப்படின்னே அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா செந்தில், நான் ஏன் சொல்கிறேன்னு உங்கள் யாருக்குமேவும் என்னோட கவலை புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பொல்லாதவங்கடா. அந்த குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கிறேன்டா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் எங்கள் கதிர் வந்துட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. வெளில போய் பார்த்தா இங்கே பழனிவேல் வந்துட்டு, மாப்பிள்ள உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு கதிர் போய் கேட்ட உடனே, அது சரவணனுக்கு என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான், நான் என்ன ஏதுன்னே தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டானே, அதனால தான் உங்ககிட்ட தனியாக கேட்டுட்ருக்கேன். என்ன ஆச்சு? நீங்கள் எதுவும் அவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாமா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. உடனேவும் பழனிவேல் இருந்துக்கிட்டு, என்ன என்கிட்ட போய் எதுக்கு தயங்குற மாப்பிள்ள, சொல்லு விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா, நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள நீ சொல்லு மாப்பிள்ள, முக்கியமான விஷயமா இல்லை எப்படின்னு நானும் பார்க்கணும்ல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை இந்த மாதிரி அண்ணனை கூட்டிகிட்டு போகணும், அண்ணனுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் சொன்ன விஷயத்த எல்லாமேவும் ஒன்று விடாமல் பழனிவேல்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ, அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாமா, அது அண்ணனை குணப்படுத்திடலாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு அண்ணன் கூட யாராவது இருந்துக்கிட்டே இருக்கணும், அண்ணனை தனியாக விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அதை சொல்கிறதுக்காகத்தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் மாப்பிள்ளை என்னை கூப்பிட்டுருந்துருப்பான் போல. நானும் அந்த கல்யாண வேலை அது இதுன்னு ரொம்ப பிஸியாக போயிட்டேன்யா, அதனால் நான் பார்க்க முடியல கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, இதெல்லாம் நீங்கள் என்ன தெரிஞ்சேவா பண்ணினீங்க, பரவாயில்ல விடுங்க மாமா, பார்த்துக்கலாம், அண்ணனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, கண்டிப்பாக அண்ணன் குணமாயிடுவார்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் வந்துட்டு போயிடுறாரு. இங்கே பழனிவேல்கிட்ட சொல்லி முடித்த உடனே இந்த பக்கம் கதிரும் கிளம்பி உள்ளே போகிறாரு. அப்போ தான் பாண்டியன் கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இது மாதிரி அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்க. அப்பா, அண்ணனை கொஞ்ச நாளைக்கு எதுவும் சொல்லாதீங்க, அண்ணன் போக்கில் ஏவும் விட்டு பிடிக்கணும், அண்ணன் ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே சரவணனை கூப்பிட்டு வச்சு, இங்கே பாருடா சரவணா, நம்ம கையில் எதுவும் இல்லை, ஆனால் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னுலாம் நம்ம போக வேண்டாம், உனக்கு அப்பா எல்லாமே உனக்கு கூட இருக்கிற, நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா சரிங்கப்பான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மாத்திரையை கொண்டு வந்து கொடுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் தங்கமயிலோட குடும்பம் வீட்டுக்கு வராங்க. அன்றைக்கி வீட்டுக்கு நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு தங்கமயில தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதாவது தங்கச்சியே திட்டி செஞ்சு இப்படிலாம் பண்ணின உடனே அவளுக்கே இந்த கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லும்போது நம்ம இதுக்கு மேலே என்னத்தை போய் பேசுறது அப்படின்ட்டு தங்கமயில அவங்க அம்மாவும் அப்பாவும் நகை வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. பொண்ணுக்கு எல்லாமே அவங்க தானே போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க, அப்போது அவங்க தானே நகை நட்டெல்லாம் கொடுக்கணும், பொண்ணு என்ன இப்படியேவா அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஆட்டோவில் இறங்குறாங்க. உடனே பழனிவேலை பார்த்து, சித்தப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, என்ன கேட்கணுங்கிற, எதுவாக இருந்தாலும் கேளு, கல்யாண விஷயமா மட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, சித்தப்பா அது சுடருக்கு நகை வாங்கிட்டு வர சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும், அதான் அவங்கக்கிட்ட கேட்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமா நகை தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்புறாரு. அதுக்கப்புறமா தான் எங்கள் பழனிவேல்கிட்ட, சித்தப்பா ஒரு நிமிஷம், நீங்கள் நான் வேற என்ன கேட்க வரேன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பழனிவேல் இருந்துக்கிட்டு, இங்கே பாருமா, உன் குடும்பத்தாள் மொத்தமும் சேர்ந்து என் மாப்பிள்ளைய பைத்தியக்காரனாவே மாற்றிட்டேங்க, இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ தெரியல, தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத, சரவணன் இருக்கிற நிலமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ பாட்டுக்கும் அவனை விட்டுட்டு போய் எப்படியோ போட்டோன்னு விட்டுட்டு போயிட்ட அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் விஷயம் எல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு மனசு கேட்கல. நம்ம அப்பா அம்மா செஞ்ச தப்பு, நம்ம செஞ்ச தப்பு எல்லாமே சேர்ந்து நம்ம புருஷனை இப்படி கஷ்டப்படுத்துது. இனிமேலும் அவங்களுக்காக நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களுக்காக பார்த்த வரைக்கும் நம்ம போதும். தங்கச்சியிலேருந்து அப்பா அம்மாலேருந்து எல்லாரும் நம்மளை பொறாமப்படுறவ, இவ வாழ்க்கை போயிடுச்சுங்கிறதுக்காக எல்லார் வாழ்க்கையிலே பொறாமப்படுறான்னு மட்டும் நினச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம புருஷங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் காலடியிலேயேவோ நம்ம வீடுன்னு இருந்துக்கலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க சித்தப்பான்னு சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு மாமா அப்படின்னு போய் கூப்பிடுறாங்க. உடனே சரவணன் பலார்னு எழுந்திருக்கிறாரு. ஏய் ஏய் ஏய், நீயே இங்கே வந்த, சொல்லு, நீ இங்கே வரவே கூடாது, உனக்கு இங்கே வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, வெளியில் போயிடு அப்படின்னு மிரட்டுறாரு. உடனேவும், இல்லை உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு, அதனால தான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், தயவு செஞ்சு என்னை விரட்டாதீங்க மாமா. மாமா இப்போ கூட நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, இனிமேலும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நம்ம குழந்தைய நம்மளே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை மாமா, நீங்கள் இனிமேலும் என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்டிலையேவோ ஒரு மூலையில் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே எங்கள் சரவணனுக்கு பயங்கரமான கோவம். உடனே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு தங்கமயில. நீ இந்த வீட்டில் வாழ வரியா, ஏன் என்னை கொல்ல பார்க்குறியான்னு பிடிச்சி தள்ளி விட்ட உடனே தங்கமயில் போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே வயிற்று வலி தாங்க முடியாமல் கத்துறாங்க, கதறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து அங்கே கோமதியெல்லாம் வந்துடுறாங்க. பார்த்தா தங்கமயில் விழுந்து கிடக்குறாங்க. உடனேவும், என்னடா சரவணா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பாண்டியன் திட்டுறாரு. உடனேவும், அப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ணனை, நீங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே தங்கமயில ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் சரவணனுக்கு புரிய வைக்கிறாங்க. இங்கே பாருனே, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, பாவம் உங்கள் குழந்தை என்ன பண்ணுச்சு,
அவங்க மேலே இருக்கிற கோவத்தை உன் குழந்தை மேலே நீ காட்டிட்ட. உன் குழந்தைய ஏன் இப்படி கொல்ல பார்த்த அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு ஒரு வழியாக புரிய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உன் குழந்தைனே, வயிற்றுல இருக்கிறது உன் குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்லையா உனக்கு? இன்னமோ குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. அங்கே பார்த்தா எங்கள் தங்கமயிலுக்கு வயிறு வலி ஏற்பட்டு அவங்களுக்கு குறை பிரசவத்தில் ஏவோ குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க சொல்கிறாங்க. கஷ்டம்தான், என்னன்னு இப்போ எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வராங்க. என் பிள்ளைய இப்படி கொலை பண்ண பார்த்துட்டானே கொலைகார பாவி, இவ எதுக்கு அங்கே போனாலோ தெரியலையே அப்படின்னு அழுது புலம்புறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்களோ அதே நிலமையில தான் நானும் இருக்கேன் அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. அப்போ நர்ஸ் இங்கே பாருங்கம்மா, இது உங்கள் வீடு கிடையாது, சத்தம் போடாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் அங்கே தங்கமயிலுக்கு குழந்தை பிறந்துடுது. பிறந்த உடனே எங்கள் தங்கமயிலோட அப்பா அம்மா சரவணன் எல்லாரும் உள்ளே பார்க்க வராங்க. அப்போ தங்கமயில் கோவத்தோட, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்துட்டு போகிறதோடு விட்டுருங்க. இனிமே உங்கள் கூட நான் வரமாட்டேன். என்ன ஆனாலும் நான் ஏன் வீட்டில் இருந்துக்கிறேன், யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இந்த பக்கம் சரவணன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க குழந்தைய பார்த்துட்டு. சரவணனும் மேற்கொண்டு அதை எதுவுமே கண்டுக்கலை. கைக்கு குழந்தை வந்த உடனே அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே தான் சரவணனுக்கு அப்படியே நம்ம அப்பாவாயிட்டோம், இப்போது நம்ம குழந்தைக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராரு.